இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தத்தை மீறி மீண்டும் இந்தியா மீது தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுக்கலாம் என இந்தியாவின் மேற்கு எல்லையில் உள்ள கமாண்டர்களுக்கு முழு அதிகாரம் வழங்கி தலைமை தளபதி உபேந்திர திவேதி உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் கடந்த மாதம் ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 சுற்றுலா அப்பாவி பயணிகள் பரிதாபமாக கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா அதிரடி தாக்குதல் நடத்தி அழித்தது. இதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து 4 நாட்களாக இந்திய எல்லைகளை தாக்கியது. இதற்கு இந்தியா ராணுவம் தக்க பதிலடி கொடுத்ததோடு எல்லை பகுதிகளில் பாதுகாப்பையும் கண்காணிப்பையும் தீவிரப்படுத்தி உள்ளது. இதனிடையே இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்தார். இருதரப்பு மோதலை நிறுத்திக் கொள்வது என இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒப்புக்கொள்ளப்பட்டது. இரு நாடுகளின் முப்படைகளும் கடந்த சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் தாக்குதலை நிறுத்தி கொள்வதென முடிவு செய்யப்பட்டதாக வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் போரை நிறுத்திக் கொள்வதென முடிவு செய்த பிறகு இரவு நேரத்தில் பாகிஸ்தான் ஆயுத படைகள் ட்ரோன்கள் தாக்குதலை நடத்தின. இதனால் மீண்டும் ஒரு பதற்ற சூழல் உருவானது. போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் நாட்டின் பாதுகாப்பு நிலவரம் குறித்து முப்படை தளபதிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படைகளின் தலைமை தளபதி CTS ஜெனரல் அனில் சௌகான், இராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி, கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி மற்றும் விமானப்படை தளபதி AP சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் கலந்து கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதம் செய்தனர். இரு நாடுகளுக்கிடையே போர் முடிவுக்கு வந்த பிறகும் இரவு நேரத்தில் பல மணி நேரம் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் விவகாரத்தில் முப்படைகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மேற்கு எல்லைகளின் இராணுவ தளபதிகளுடன் தலைமை தளபதி உபேந்திர திவேதி ஆலோசனை நடத்தினார். போர் நிறுத்தத்திற்கு பிறகு வான்வெளி மீறல்களின் விளைவாக இராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி மேற்கு எல்லைகளின் இராணுவ தளபதிகளுடன் பாதுகாப்பு நிலைமையை மதிப்பாய்வு செய்தார். பேச்சுவார்த்தையின் மூலம் எட்டப்பட்ட புரிதலின் எந்த ஒரு மீறலுக்கும் எதிர்வினையாற்ற இராணுவ தளபதிகளுக்கு முழு அதிகாரத்தையும் இராணுவ தலைமை தளபதி வழங்கியுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக டெல்லியில் முப்படை அதிகாரிகளான ஏர் மார்ஷல் AK பார்தி, லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ், வைஸ் அட்மிரல் பிரமோத், மேஜர் ஜெனரல் ஷர்தா ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் கூறுகையில், பகல்காம் தாக்குதலில் 26 பொதுமக்கள் உயிரிழந்துள்ள சம்பவம், இறந்தவரின் குடும்பத்தினர் அனுபவித்த வலி ஒட்டுமொத்த தேசமும் சாட்சியாக உள்ளது. பயங்கரவாதிகளின் ஆதரவாளர்களை தாக்கும் நோக்கத்தோடு ஆபரேஷன் சிந்தூர் வடிவமைக்கப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் 9 முகாம்கள் மற்றும் பயங்கரவாதிகள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்தப்பட்டது. பயங்கரவாதிகளை அழிப்பது மட்டுமே ஆபரேஷன் சிந்தூரின் நோக்கம் என்றும் தெரிவித்தனர். பயங்கரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் 100 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். ஆனால் குருதுவாரா உள்ளிட்ட மத தலங்களின் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. பயங்கரவாதிகள் மீதான தாக்குதலின் போது மிக சரியாக இலக்கை நோக்கி குறிவைத்தோம். குறிவைக்கப்பட்ட வான்வழி தாக்குதல்கள் மூலம் நமது இலக்குகளை அடைந்துள்ளோம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் கீழ் தீவிர கண்காணிப்புக்கு பிறகு 9 பயங்கரவாத இலக்குகள் அடையாளம் காணப்பட்டன. லஷ்கர்-இ-தொய்பாவின் முக்கிய மையமான முரிட்கே உள்ளிட்ட பயங்கரவாத முகாம்கள் தாக்கி அழிக்கப்பட்டுள்ளது. தெளிவான இராணுவ நோக்கத்துடன் ஆபரேஷன் சிந்தூர் உருவாக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதிகள் பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை தாக்குவதுதான் இந்தியாவின் முப்படைகளின்
குறியாக இருந்தது. ஆனால் கடந்த 7ஆம் தேதி ஆளில்லா விமானங்கள், ட்ரோன்கள் மூலம் நமது இராணுவ இலக்குகள், பொதுமக்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்க தொடங்கியது. பாகிஸ்தானின் லாகூரில் இருந்த ரேடார் அமைப்புகளை அழித்தோம். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் இந்திய விமானப்படைக்கு முக்கிய பங்கு உள்ளது. இந்திய விமானப்படை தங்கள் செல்வாக்கை வானில் உயர்த்தியுள்ளது என்று முப்படை அதிகாரிகளான ஏர் மார்ஷல் ஏர்கே பார்த்தி, லெப்டினன்ட் ஜெனரல் ராஜு, வைஸ் அட்மிரல் பிரமோத், மேஜர் ஜெனரல் ஷர்தா ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். இதனிடையே போர் நிறுத்தம் குறித்து எடுக்கப்பட்டுள்ள முடிவு புத்திசாலித்தனமானது என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே தொடர்ந்து 4 நாட்கள் நீடித்து வந்த போர் பதற்றம் முடிவுக்கு வந்துள்ளது. எல்லையில் அத்துமீறி தாக்குதல் நடத்த முயற்சித்த பாகிஸ்தானுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்துள்ளது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் மேகம் சூழ்ந்து நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் ஏவிய பாகிஸ்தான் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த முயற்சி செய்தது. இதனால் எல்லையோர மாநிலங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்க அறிவுறுத்தப்பட்டனர். தொடர்ந்து 4 நாட்கள் பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா மீது தாக்குதல் நடத்தியது. இந்தியாவும் தக்க பதிலடியை மூர்க்கமாக கொடுத்தது. இதில் பாகிஸ்தானில் உள்ள 9 இராணுவ நிலைகளை இந்திய இராணுவம் தாக்கியது. இதில் பாகிஸ்தான் நிலை குலைந்தது என்றே கூறலாம். இதனால் பாகிஸ்தான் இந்தியாவிடம் பணிந்தது. எனவே மோதல் ஒரு பக்கம் நடந்து வந்த நேரத்தில் பாகிஸ்தானின் இராணுவ உயர் அதிகாரிகள் இந்திய இராணுவ உயர் அதிகாரிகளுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்தனர். இதையடுத்து இரு நாட்டு முக்கிய அதிகாரிகளும் தொலைபேசியில் தொடர்ந்து பேசினர். பின்னர் சிறிது நேரத்தில் போர் நிறுத்தம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அதன் பின்னரும் பாகிஸ்தான் எல்லையில் சில மணி நேரம் அடாவடி செயலில் ஈடுபட்டது. இந்தியா இதனை தக்க பதிலடியுடன் முறியடித்தது. இரவுக்கு பிறகு பாகிஸ்தான் தரப்பில் இருந்து தாக்குதல் எதுவும் நடத்தப்படவில்லை என்ற தகவல் கூறுகின்றன. இதனால் தற்போது ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் மக்களின் அன்றாட பணிகள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. இந்த நிலையில் பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ப. சிதம்பரம் மேலும் கூறுகையில், உயிரிழப்புகள் மேலும் ஏற்படாமல் தடுப்பதற்கு தேவையான மற்றும் அறிவார்ந்த நடவடிக்கைகளை எடுத்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவிப்பதாக ப. சிதம்பரம் கூறியுள்ளார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.